Hi friends, இந்த புது வீடியோவில் நம்ம பார்க்கல சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக் டபுள் பேஸ் பீட் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த இந்தியன் பீட் பார்த்துருந்தோம். ஸோ அந்த பீட் உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த டபுள் பேஸ் பீட் பற்றி பார்ப்போம். ஸோ டபுள் பேஸ் எடுத்தோடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் நம்ம ஒரே பெடலில் வாசிட்டு டபுள் பேஸ் மாறும்போது கொஞ்சம் அந்த கால் செட் ஆகிறது கொஞ்ச நாள் ஆகும். ஸோ நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா நம்ம ஈஸியாக அதை கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக் பீட் பார்ப்போம். ஸோ இந்த பீட்டோட மியூசிக் ஷீட் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டபுள் பேஸோட மென்ஷன் நான் பண்ணியிருப்போம். ஸோ யூஸ்வலாக நம்ம பேஸ் ட்ரம் மட்டும் பண்ணுறது தான் அந்த ஷீட் மியூசிக்கில் லாஸ்ட் லைனில் பண்ணுவோம். டபுள் பேஸ் பண்ணும்போது அந்த லாஸ்ட் லைனுக்கு அடுத்த லைனில் நம்ம மார்க் பண்ணி பண்ணுவோம். ஸோ இந்தமாரி நீங்கள் ஷீட் மியூசிக் பார்க்கும்போது டபுள் பேஸ் எங்கே வருது நீங்கள் அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக வர பேஸ் ட்ரம் வந்து அந்த லாஸ்ட் லைனு. ஸோ அந்த லாஸ்ட் லைனுக்கு போக கீழே இன்னொரு லைனில் அந்த மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அது வந்து டபுள் பேஸ் நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த பீட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த பீட் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் வந்து ஹையட்டில் வாசிப்போம் யூஸ்வலாக. ஸோ ரைட் ஹேண்ட் ஹையட் வந்து யூஸ்வலாக குவார்டர் நோட்டில் போகுது. ஸோ 1 2 3 4 இந்த கவுண்ட்டில் ஹையட் ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ இது நம்ம பீட் ஃபுல்லாமே நம்ம 8th நோட்டில் வாசிக்க போகிறோம். ஸோ 8th நோட் உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1 and 2 and 3 and 4 and ஸோ இதில் பார்த்திங்கன்னா குவார்டர் நோட். ஸோ 1 2 3 4 அந்த நோட்டில் வந்து நம்ம ஹையட் மட்டும் வாசிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பேசிக் வாசி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 1 2 3 4 ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு ஹையட்டில் வரப்போகுது. ஹையட் எல்லாமே ஓப்பன் ஹையட் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டல் இல்லை இந்த பீட் டபுள் பேஸ் பீட் வாசிக்கும் போதே ஓப்பன் ஹையட் வாசிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பீட் வந்து பஞ்சாக இருக்கும். ஸோ நம்ம ஓப்பன் ஹையட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குவார்டர் நோட்ஸில் வாசிக்க போகிறோம். ஸோ 1 2 3 4 1 2 3 4 ஹையட் பார்த்துட்டோம். ஹையட் எல்லாமே குவார்டர் நோட்டில் தான் வரப்போகுது. ஸோ அடுத்து ஸ்னார் ட்ரம் வந்து கவுண்ட்ஸ் 2 and 4ல் வரப்போகுது. ஸோ 1 and 2 and 3 and 4 and ஸோ அந்த 2 4 அந்த கவுண்ட்டில் மட்டும் தான் ஸ்னார் ட்ரம் வரப்போகுது. ஸோ 1 and 2 and 3 and 4 and ஸோ ஹையட் எல்லாமே குவார்டர் நோட்ஸில் ஸ்னார் ட்ரம் கவுண்ட் 2 and 4. லாஸ்ட்டில் முக்கியமானது டபுள் பேஸ் வரும். ஸோ டபுள் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவுண்ட்ஸ்லேயும் வரப்போகுது. ஸோ 1 andலேயும் வரப்போகுது, 2 and 3 and 4 and ஸோ எல்லா கவுண்ட்லையுமே உங்களுக்கு பேஸ் ட்ரம் வரப்போகுது. ஸோ ரைட் ஃபுட் லீட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஃபுட் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி. ஸோ ரைட் 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 அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த பீட்டு. ஸோ இதை நீங்கள் இப்போ ஸ்லோவாக நம்ம இப்போ வாசித்து பார்ப்போம். ஹையட் எல்லாமே குவார்டர் நோட்டில், ஸ்னார் ட்ரம் கவுண்ட் 2 and 4, பேஸ் ட்ரம் வந்து ஆல்டர்னேட். ஸோ ரைட் லெஃப்ட் 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான பீட் தான். ஸோ ஸ்டார்டிங் எடுத்தோடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்லோவாக மெட்ரோனம் கவுண்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம 60 and 120 BPM வாசித்து பார்ப்போம் அந்த பீட் எப்படி வருதுன்னு. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த பீட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான பீட் தான். நீங்கள் ஷீட் மியூசிக் பார்த்துட்டு அப்படியே ஃபஸ்ட்டு பீட் வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டபுள் பேஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபுல் கிட் முன்னாடி தான் உட்காந்து ஏதோ பீட் தெரிஞ்சால் தான் ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ உட்காந்துட்டு ரைட் லெஃப்ட் இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ நம்ம கையில் வந்து அந்த சிங்கிள் ஸ்ட்ரோக் டபுள் ஸ்ட்ரோக்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ரைட் லெஃப்ட் அப்புறம் பேரடிடல் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி நிறைய ரெடிமெண்ட்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அதே வந்து இப்போ நம்ம கையில் வாசிக்கிறது நம்ம காலு கொண்டு வர போகிறோம். ஸோ கையில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அப்படியே நம்ம காலில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் அப்புறம் நெக்ஸ்ட்டு ரைட் சொல்லும் போது உங்கள் ரைட் ஃபுட் 2 தடவை, லெஃப்ட் ஃபுட் 2 தடவை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பீட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போக இன்னும் நிறையா டபுள் பேஸ் பீட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பேசிக் பீட் தான். மற்ற இனிமேல் வர பீட்ஸ் வந்து இனிமேல் அடுத்து வர வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. மற்றபடி நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வர வீடியோஸில் வந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் உங்கள் பிளேயிங்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள்
ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை வேறு எப்படி இந்த வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புது டாபிக் கூட பார்க்குறேன். பாய்.